நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு அந்த பேனல் டிஸ்கஷன்ல இருக்கேன், கான்ட்ராக்ட்ல இருக்கேன், டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3 ஒன்று வந்து இன்றைய தேதியில் மு.க. ஸ்டாலின் 34% தான் இருக்குது அவருக்கு பாப்புலாரிட்டி. விஜய்க்கு 47% இருக்குதுங்க பாப்புலாரிட்டி. 48 எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குங்க. சோ ஆக மொத்தம் இந்த எடப்பாடி பழனிசாமி விஜயம் நெருக்கமாக போவது ஸ்டாலினை பின்தள்ளி விட்டு விடும். தமிழனுடைய இந்த ஒரு அரசியல் களம் கண்டிப்பாக விஜய் அவர்கள் நல்ல பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவார். சீட்டை பத்தி சொன்னோம்னா அலையன்ஸ் வந்த அப்புறம் தான் சீட்டு சொல்ல முடியும் தம்பி. அதை வச்சுட்டு அப்புறம் கண்டிப்பாக ஒரு சீட்டினுடைய கணக்குல பாத்தீங்கன்னா விஜய் வந்து நான் சொல்லிக்கிற மாதிரி அவரே பல பத்திரிகை ஆசிரியர் தொலைக்காட்சி ஆசிரியர் சொன்ன மாதிரி நாங்க வந்து தமிழ் வெற்றி கழகம் we will be in a comfortable position, we will be the king maker எல்லாம் நான் கிங் சொல்லியிருக்காரு. அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.